ஹலோ மக்களே! வெல்கம் டு சமையல் திலகம் லைஃப் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல்ல ஒரு பொடலங்காய் கூட்டு எப்படி செய்றது பார்க்கலாமா? வாங்க! இன்னைக்கு நான் ஒரு பொடலங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல பொடலங்காவ நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துக்கோங்க. அடுத்து பொடலங்காவ 2ஆ வெட்டி எடுத்துப்போம். பொடலங்காக்கு நடுவுல பஞ்சு போல விதை பகுதி இருக்கும். அத நம்ம உபயோகப்படுத்த போறதில்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு பொடலங்காய் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க. நறுக்கினதுக்கு அப்புறமா ஒரு 500 கிராம் அளவுக்கு பொடலங்காய் வந்தது. இப்ப நம்ம கூட்டுக்கு தேவையான பருப்பை தயார்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடலை பருப்பு 1/4 கப், பாசி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ குக்கர்ல நம்ம ஊற வச்ச பருப்பு, பொடலங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு தண்ணி. சுலபமா சொல்லணும்னா புடலங்காய் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊத்திக்கோங்க. விருப்பப்படுறவங்க இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு வேக வைங்க போதும். இப்போ நம்ம கடைசி அரைச்சி ஊத்துறதுக்கான தேங்காய் கலவையை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதோடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நான் இன்னைக்கு மண் சட்டியில செய்யறேன். ருசி ரொம்பவே தூக்கலா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலை. இதெல்லாம் அழகா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அழகா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இன்னும் நல்லா மசியறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரக பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொடியுமே வெங்காயம் தக்காளியில எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு இப்ப நம்ம கலந்து விட்டா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சு வச்சிருக்கோம் இல்ல, தேங்காய், சீரக, சோம்பு, பச்சை மிளகாய் கலவை, அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். கூட்டுனாலே தேங்காய் இல்லாம எப்படிங்க? தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த டெக்ஸ்டரே மாறிடும். இப்போ ஸ்டவ்வை ரொம்பவே குறைச்சலான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சமைச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பொடலங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த 5 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு மூடி போட்டு அழகா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா கூட்டு கொஞ்சம் கெட்டியாவே ஆயிருக்கும். அதே சமயம் ருசியும் மனமும் தூக்கலா இருக்கும். கடைசியா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த கூட்டை நம்ம நல்ல சுட சுட சாப்பாடோட 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு அழகா ஒரு கரண்டி கூட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா தேவாமிர்தமா இருக்கும். அவ்வளோ எங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சு கூட சாப்பிடலாம். நீங்க அவசியம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.